Hi friends, welcome back to my channel. ஒரே ரெசிபியில் 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறேன். என்னங்க நம்ப முடியலையா? ஆமாங்க, சிக்கன் மோமோஸ் அண்ட் சிக்கன் கட்லெட் ரெண்டுமே ஒரே ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை போன்லெஸ் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகணும் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்ததும் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் விட்டு வர தண்ணியிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம சிக்கன் நல்லா வெந்துடும். அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் வெந்துடும். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். மசாலாவெல்லாம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணி வற்றி வந்ததும் கொத்தமல்லி தலையை தூவி ஒரு பெரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு மோமோஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல, அதே மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கட்லெட்காக. கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து நல்லா உருட்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா கட்லெட் ஷேப் வந்துடும். அதை நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கட்லெட் ரெடி ஆகிடும். நம்ம ஏன் 2 வாட்டி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது கட்லெட் உடையாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே பேனில் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் கட்லெட்டை ஒன்றா போட்டு மெதுவாக பொரித்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. மெதுவாக திருப்பி பொன்னிறமாக பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான கட்லெட் ரெடி. மோமோஸ் எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மோமோஸும் ரெடி. என்னங்க ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி ஒரே டைமில் 2 டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.